இந்த எலெக்ஷன் ரொம்ப த்ரில்லராக போகுது. T20 மேட்ச் மாதிரி. இப்போ வரைக்கும் பிஜேபி வின் பண்ணுவாங்களா இந்தியா பார்ட்டி வின் பண்ணுவாங்களான்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. அப்படி பிஜேபி வின் பண்ணாலும் திருப்பி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆவார்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லெஸ் சான்ஸ் தான். இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சென்ட்ரல் எலெக்ஷனால மெயினாக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது உத்தரப்பிரதேஷ் தான். ஏன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 80 சீட்ஸ் இருக்கு. எல்லா பார்ட்டியும் ஃபோக்கஸ் பண்ணுறது உத்தரப்பிரதேஷாக தான் இருக்கும். அதனால தான் பிஜேபியும் அயோத்தியா டெம்பிளை பில்ட் பண்ணாங்க. அவங்களும் பிலீவ் பண்ணாங்க யூபியில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எடுத்து வின் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு தான் பெரிய ட்விஸ்ட். பிஜேபியோட இந்தியா பார்ட்டி தான் அதிகமான சீட்ஸ் லீடிங்ல இருக்காங்க. யார் யூபியில் அதிகமான சீட்ஸ் எடுத்து வின் பண்றாங்களோ அவங்களுக்கு 60% ஆஃப் சான்ஸ் இருக்கு பிரைம் மினிஸ்டர் பொசிஷனை ஆக்குபை பண்ண. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் கிளீன் ஸ்வைப் அடிச்சிருக்கு. 40 சீட்ஸ்க்கும் 40 சீட்டும் டிஎம்கேவே லீடிங்ல இருக்கு இப்போ வரைக்கும். சரி, பிஜேபியோட பிக்கஸ்ட் ஃபோர்ட்டுன்னு சொன்ன கோயம்புத்தூர் அண்ணாமலை செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்காரு. எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அண்ணாமலை கோயம்புத்தூர்ல வின் பண்ணுவாரு. பட் பிக்கஸ்ட் ட்விஸ்ட் இந்தியா பார்ட்டி தான் இப்போ வரைக்குமே லீடிங்ல இருக்கு. தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கிளீன் ஸ்வைப் அடிச்சிருச்சு. ஆனா அப்படி நடக்கவே கூடாது. அது ஏன் அப்படி நடக்கக்கூடாதுன்னா எப்பயுமே ஆப்போசிட் பார்ட்டியும் நிறைய சீட்ஸ் அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு சீட்ஸ் இருந்தாதான் இவங்களை பார்த்து இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இவங்களை பார்த்து இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டில் கிங்கா இருந்தாங்கன்னா அவங்க சொல்றது மட்டும்தான் எல்லாமே நடக்கும். அது நிறைய டிஸ்அட்வான்டேஜ்க்கு கூட்டிட்டு போகும். லிட்ரேசி ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்ற கேரளாவும் சரி தமிழ்நாடும் சரி பிஜேபி ஒரு சீட் தான் பிடிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷனையும் 2019 எலெக்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தா பிஜேபி 303 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த எலெக்ஷன்ல பிஜேபி அதோட கம்மியா தான் இருக்கும். அதுவும் அலைன்ஸ் பார்ட்டி கூட சேர்ந்தாதான் அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண முடியும். பட் இந்தியா பார்ட்டி நார்த்லயும் சரி சவுத்லயும் சரி பிக்கஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸா ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. நார்த்ல இருந்து எல்லாருமே சவுத்துக்கு வரதுனால நார்த்லயுமே அங்க ஜாப் இல்ல, எஜுகேஷன் ஒழுங்கா இல்ல, ஒன்லி டெம்பிள் இருக்கிறதுனால தான் பிஜேபிக்கு இவ்வளோ பெரிய செட்பேக். ஒருவேளை அங்க ஜாப் அண்ட் எஜுகேஷன் ப்ராப்பரா இருந்தா பிஜேபிக்கு இந்த செட்பேக் இருக்காது. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். பிஜேபி இந்த எலெக்ஷன்ல எதுல பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணாங்க அண்ட் இந்தியா பார்ட்டிக்கு இவ்வளோ பெரிய சக்சஸ் கிடைக்க எது ரீசனா இருந்ததுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.